உனக்கு என்னப்பா யூகேல நீ கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு. 1 கோடி நீ பார்த்த அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குதுன்னா, இங்க வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது டாக்ஸுக்கே பாதி போயிடுங்கிறது. யூகேல வந்து டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பயங்கரமா இருக்குது. உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாவ அதுக்கேத்த மாதிரி டாக்ஸ் போயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். வந்து 12,570 பவுண்ட்ஸ் வர ஜீரோ டாக்ஸ். அப்புறம் 12,570ல இருந்து 50,000ஓட சம்திங் வர வந்து 20% டாக்ஸ். 50,000 சம்திங்ல இருந்து 1,25,000 பவுண்ட்ஸ் வர நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா 40% டாக்ஸ். அதுக்கு மேல இருக்கிறதுலாம் 45% டாக்ஸ். அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு. பாதிக்கு மேல பாதி டாக்ஸ் போயிடும். இப்போ சேலரி ஒரு 60,000 வச்சுக்கோங்களேன், 30 to 35% டாக்ஸுக்கே போயிடும். அதான் உண்மை. அப்புறம் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ், பென்ஷனு, அது இதுன்னு எக்கச்சக்க டாக்ஸ் கட்ஸ் வேற இருக்குது. கடைசியா உங்களுக்கு கையில கிடைக்கிறது வந்து இங்க இருக்கிற ரெண்ட்டுக்கோ, வீடு இருக்குன்னா மார்கேஜ், இந்த கவுன்சில் டாக்ஸ், வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, வைஃபை, கார் இருக்குன்னா கார் இன்சூரன்ஸ், ஹோம் இருக்குன்னா ஹோம் இன்சூரன்ஸ், எக்கச்சக்க காசு இந்த மாதிரி போயிடும். அப்புறம் லாஸ்ட் உங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் சில்லறை தான் இருக்கும். அதான் உண்மைங்க.